சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்பட்ட ஒரு முன்னாள் இராணுவ உறுப்பினருடைய மனைவி ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நீதியமைச்சருக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த கடிதம் இன்றைக்கு ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. பல கேள்விகள் அந்த கடிதம் எழுப்புது. தமிழர்கள் 300க்கும் அதிகமான தமிழர்கள் செம்மணி பிரதேசத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு இராணுவத்தால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சிலர் மட்டும்தான் குற்றவாளிகள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக சிறை தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னால பல நபர்கள் இன்றைக்கும் குற்றவாளிகள் இருக்கிற நபர்களை பொது வழியில சுதந்திரமா நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நபர்களை என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி இதில் குற்றவாளியா காணப்பட்டிருக்கிற சோமரத்ன ராஜபக்ச சொன்னதா அவருடைய மனைவி அனுப்பி வச்சிருக்கிற கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கடிதம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. குமார் பொன்னம்பலம் படுகொலைக்கும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற இராணுவ உறுப்பினர்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு சம்பந்தமாகவும் ஒரு சந்தேகத்தை இந்த கடிதத்தில் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி பாடசாலை மாணவியாக இருந்த கிருஷாந்தி குமாரசுவாமி யூனிஃபார்மோட இருந்த சந்தர்ப்பத்தில் இராணுவத்தால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. அவரை தேடி போன குடும்ப உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டு குடும்பத்தோட புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவத்துக்கு 1998ஆம் ஆண்டில் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் 5 இராணுவ உறுப்பினர்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி மரண தண்டனையை அனுபவிச்சு கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது கிடையாது. தொடர்ச்சியாக சிறை தண்டனையை அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சிறை தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் சோமரத்ன ராஜபக்ச. சோமரத்ன ராஜபக்சவினுடைய மனைவி தான் இந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இவர் மட்டும் கிடையாது, இப்ப சிறை தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற ஒரு சிலர் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னால தண்டிக்கப்படாத குற்றவாளிகள் இன்னும் பொது வழியில மக்களை நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நபர்களை எல்லாம் என்னுடைய கணவரால் அடையாளம் காட்ட முடியும் என்ற மாதிரி பல விஷயங்களை இந்த கடிதத்தில் அவங்க உள்ளடக்கி இருக்கிறாங்க. சோமரத்ன ராஜபக்ச யார் என்ற அறிமுகத்தோட இந்த கடிதம் ஆரம்பமாகுது. 1990ஆம் ஆண்டுல சோமரத்ன இராணுவத்தில் இணைஞ்சு கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு அவருக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. 7வது படைப்பிரிவினுடைய ஒரு உறுப்பினராக யாழ்ப்பாணம் செம்மணியில் இருக்கிற காவலரன்ல அவர் கடமையாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் பதிவாகுது. யாழ்ப்பாணத்துக்கு நுழைகிறதுக்கான பிரதானமான நுழைவாயில் பிரதேசமா இருந்தது செம்மணி இராணுவ காவலரன் என்றது. அங்க கடமையில் இருந்த ஒரு உறுப்பினர் தான் சோமரத்ன ராஜபக்ச. அவரோட சேர்ந்து இன்னும் புதுசா இராணுவத்தில் 1 வருஷம் 2-3 வருஷங்கள் மட்டுமே அந்த காலகட்டத்தில் புதுசாக சேர்ந்து கொண்ட இராணுவ உறுப்பினர்களும் அங்க வர்ற வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்துறது, வாகனங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கடமை சொல்லி அவர் பற்றின ஒரு அறிமுகம் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருந்த காலகட்டத்தில் அங்கு விசாரணைக்கு சொல்லி கூட்டி வரப்பட்ட தமிழர்கள் குடும்பமா படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி கொலை செய்யப்பட்டவர்களினுடைய சடலங்களை புதைச்சது என்னுடைய கணவரும் இப்ப சிறை தண்டனை அவர் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். கணவரோட சேர்ந்து இன்னும் ஒரு சிலரும் அந்த குற்றத்தை செய்திருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்கள படுகொலை செய்ததோ பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினதோ என்னுடைய கணவரோ இப்ப சிறை தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற மற்ற முன்னாள் இராணுவ உறுப்பினர்களோ கிடையாது. இதுக்கு பின்னால உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க இப்பவும் கூட தண்டிக்கப்படாம வெளியில நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த என்னுடைய கணவரால இப்பவும் அடையாளம் காட்ட முடியும். அதை பற்றின ரகசியங்களை அவர் வெளியில சொல்றதுக்கு தயாரா இருக்கிறார் என்ற விஷயம் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விசாரணைக்குன்னு சொல்லி கூட்டி வரப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த 7வது படைப்பிரிவுக்கு சொந்தமான தலைமையகத்துக்கு கூட்டி போகப்பட்டு செம்மணி காவலரன்ல இவங்க கைது செய்யப்பட்டு 7வது படைப்பிரிவுக்கு சொந்தமான தலைமையகத்துக்கு கூட்டி போகப்பட்டு அந்த இடத்துல தான் சித்திரவதைகள் நடந்திருக்கு. அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர்களுடைய சடலங்கள் திரும்பவும் இந்த காவலரன் பிரதேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்க புதைக்கப்பட்டிருக்கு. அந்த புதைச்ச செயலை செய்தவர்கள் மட்டும்தான் என்னுடைய கணவரும் அதோடு சேர்ந்த உறுப்பினர்களும் சொல்லி அந்த கடிதத்தில் இந்த சோமரத்ன ராஜபக்சவினுடைய மனைவி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் காலையில் 9 மணிலிருந்து 4 மணி 5 மணி வரைக்கும் விசாரணைக்குன்னு சொல்லி பல நபர்கள் கூட்டி வரப்படுவாங்க. இந்த விசாரணைகளை நடத்தினது அந்த காலகட்டத்தில் புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த இந்த 7வது படைப்பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த புலனாய்வு அதிகாரி கேப்டன் லலித் ஹேவகே என்று சொல்லப்படுற ஒரு நபர் தலைமையிலான குழு, மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லி ஒரு சில நபர்களும் கூட அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த குழுவும் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகள் சொல்லி ஒரு சில நபர்களினுடைய பெயர் விவரங்களும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. போலீஸ் பரிசோதகராக இருந்த சமரசிங்க நசார் சொல்லப்படுற 2 பேர், லெப்டினன்ட்களா இருந்த துடுகல உதயகுமார் சொல்லப்படுற 2 பேர், மொத்தம் 4 பேரும் அதோடு சேர்த்து கேப்டன் லலித் ஹேவகே சொல்லப்படுற 5 பேரும் தான் இதனுடைய பிரதானமான குற்றவாளிகள். இவங்களையெல்லாம் தண்டிக்காம இதுல சாதாரணமா
கொலையாளியா கருதப்பட முடியாத ஒரு நபர் என்னுடைய கணவரையும் மற்ற நபர்களையும் நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு. அவங்களுக்கு தொடர்ச்சியான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இந்த மற்ற 5 பேரும் தான், அதுக்கு பின்னால இருக்கிற நபர்களும் தான். இன்னும் பலருடைய பேரு விவரங்களையும் ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்படுமா இருந்தால் என்னுடைய கணவரால் வெளிப்படுத்த முடியும். ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணை இதை பற்றி நடத்தப்படணும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் சொல்லி இவருடைய மனைவி தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 300க்கும் அதிகமான தமிழர்கள் கொலை செய்து சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தாலும் கூட கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய படுகொலை, அவருடைய குடும்பம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றின விசாரணைகள் மட்டுமே முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் காரணமும் இருந்தது சொல்லியும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய சகோதரி சுனேத்ராவினுடைய கணவர் குமார் ரூபசிங்க. இந்த குமார் ரூபசிங்க கிருஷாந்தி குமாரசுவாமி குடும்பத்தோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் இருந்த பழக்கப்பட்ட ஒரு நபர். அந்த அடிப்படையில் அவர் முன்வைச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் சந்திரிகாவினுடைய அரசாங்கம் அதை பற்றின விசாரணைகளை மட்டும் நடத்தி இருந்தது. ஆனாலும் கூட கீழ் மட்டத்தில் இருந்த ஒரு சில ராணுவ உறுப்பினர்கள் தண்டிக்கப்பட்டார்களே தவிர உண்மையான குற்றவாளிகள் அடையாளம் காணப்படல. அவங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி அரசியல் ரீதியிலையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய கணவர் சார்பா 1998 காலகட்டத்தில் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்துக்கு அழுத்தம் விடுத்து இந்த தண்டனை திரும்பவும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. உண்மையான குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் சொல்லியும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணியுமா இருந்த குமார் பொன்னம்பலம் இந்த சோமராஜன் சொல்லப்படுற நபரை சிறைச்சாலையில், போகுமர சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போய் சந்திச்சிருக்கிறார். உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபைக்கு இதை கொண்டு போக முடியும், உண்மையை நீங்க சொல்ல முடியுமா சொல்லி பல சந்தர்ப்பங்களையும் போகுமர சிறைச்சாலைக்கு குமார் பொன்னம்பலம் போய் சோமராஜன் ராஜபக்சவை சந்திச்சிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்பட்டார் சொல்லியும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்ட குமார் பொன்னம்பலம் கொழும்பு வெள்ளவத்தையில வச்சு 9mm பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டு பட்டப்பகல்ல படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிறது ஒரு அரசியல் காரணம். அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இதோட சம்பந்தப்பட்ட நபர்களை காப்பாற்றினார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினுடைய ஒரு அதிகாரியா இருந்தவர் இதனுடைய மாஸ்டர் மைண்ட் சொல்லியும் அந்த காலகட்டத்தில் வெளிவந்திருந்த செய்திகளில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள் இன்றைக்கும் ஆதாரங்களா அப்படியே இருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிற மாஸ்டர் மைண்ட் ஜனாதிபதி பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய ஒரு உறுப்பினர். இது கொலையை செய்ததா சந்தேகிக்கப்பட்ட நபர்கள் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கொலையை செய்த நபர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. அப்படி காப்பாற்றினதுல ஜனாதிபதியா இருந்த சந்திரிகாவுக்கும் முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லியும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இப்ப குமார் பொன்னம்பலம் படுகொலைக்கான ஒரு காரணமா இதுவும் இருக்கலாம், இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியும் அவர் கொல்லப்பட்டதுக்கான காரணமா இருக்கலாம் என்ற விதத்திலையும் இந்த கடிதத்தில் ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கடிதம் ஒரு முக்கியமான ஆதாரமாக கருத முடியும். சோமராஜன் ராஜபக்ச பல நபர்களையும் வெளிக்காட்ட முடியும். உண்மையான குற்றவாளிகள் வெளியில நடமாடி கொண்டிருக்கிறாங்க, சர்வதேச விசாரணை நடத்தப்படணும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதியிட்ட முன்வச்சிருக்கிறார். ஜனாதிபதியிட்ட இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கோ உங்களுடைய அரசாங்கத்துக்கோ யாரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியம் தேவை கிடையாது. ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்துறதுக்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்படணும். அந்த ஆணைக்குழுவில் இவர் சாட்சியம் அளிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். அவருடைய சாட்சியத்தை அடிப்படையாக வச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய கணவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட உயர் அதிகாரிகள் சொன்னதை கேட்டு சடலங்களை புதைச்சது மட்டும்தான் அவர். உண்மையான குற்றவாளிகள் இன்னும் வெளியில சுதந்திரமா நடமாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி இந்த கடிதத்தில் பல விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் ஒரு சவாலாகவும் இதை நாங்க பார்க்க முடியும். ஏற்கனவே தென்னிலங்கையில் செம்மணி மனித புதைகுழி என்றது ஒரு அதிர்வலை, அரசியல் ரீதியான கடுமையான அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மனித புதைகுழி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடிதம் என்றதும் சோமராஜன் ராஜபக்சவினுடைய சாட்சியம் என்றதும் மிக முக்கியமானது. இதுல பேர் குறிப்பிடப்படுற நபர்கள் எல்லாம் இப்ப ஏதாவது உயர் பதவிகள் இருக்கிறாங்களா என்றதும் தெரியாது. சோமராஜன் ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் கட்டாயமானது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.